ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ எதுக்குன்னா, கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வாங்கி வச்ச டாலியா செடி என்ன ஆச்சு, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் நடுற வீடியோவும் அது கொஞ்சம் எப்படி இருக்குது, நட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் உள்ளது நான் போடல. எனக்கும் பயம்தான், அது வருமா வராதான்னு உள்ள ஒரு டவுட். ஏன்னா ரொம்பவும் சின்னதாக இருந்துச்சு, இலைங்கெல்லாம் கொஞ்சம் அழுகி போய் தான் வந்திருந்துச்சு. அதில் ஒரு செடியும் அழுகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சரி, அதுக்கப்புறம் அது எப்படி வருங்கிறது எனக்கு ஒரு இதுவும் இருந்துச்சு. ஏன்னா சின்னதா இருக்குது. அத நம்ம எப்படியாவது பொக்கிஷமாவது அத பார்த்து எடுத்து வளர்த்தி கொண்டு வரணும். அந்த ஒரு எண்ணம் தான் மனசுல இருந்துச்சு. சரி, கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் போடலான்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். சரி, அவங்களும் கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு வேண்டிய இது போட்டதாயிட்டு இருக்கட்டும் இந்த வீடியோ. உங்க பேர மறந்துட்டேன். ஆனா, அந்த வீடியோ அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இத நான் கேரளாவிலேருந்து வாங்குனேன். வாங்கி ஓப்பன் பண்ண வீடியோலாம் நான் வீடியோல போட்டிருப்பேன். ஏன்னா, திரும்ப கேட்பாங்க, எங்கேருந்து வாங்குனீங்கன்னு சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். இப்பவும் கூட எனக்கு அது எந்த இடத்துலேருந்து வாங்குனீங்கன்னு கேட்டா எனக்கு ஞாபகம் இல்ல, மறந்துட்டேன். சரி, அதனால தான் அந்த வீடியோல நான் ஓப்பன் பண்ணது, அதோட எங்கேருந்து வாங்குனேன் அந்த நம்பரெல்லாம் அதில குடுத்துருந்தேன். வாங்கிட்டோம். வாங்கி இப்ப நட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில 1 போயிருச்சு. 9 இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் 9 செடி இருந்துச்சு. 10 செடி அனுப்பியிருந்தாங்க. அதில 9 செடி தான் இருக்குது. 1 பட்டு போயிருச்சுன்ட்டு. பாக்கி இருக்கிற 9 செடி தான் நீங்க பார்க்குறீங்க எப்படி இருக்குதுன்ட்டு. 1, 2 செடியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. 1, 2 செடி தான். அதில ஒரு 4, 5 செடி அது வளரணும். 4, 5 இல்ல, ஒரு 3, 4 செடி. 4, 5 நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 4 செடி கொஞ்சம் வளரணுமா, வளர வேண்டாமான்னு யோசிச்சுட்டு நிக்கிற மாதிரியே நிக்குது. ஆனா வந்தத விட கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இந்த செடி ஒரு நாளைக்கு பாட்டோடயே கீழ விழுந்துருச்சு. விழுந்து செடி தனியா, பாட்டு தனியா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் காத்து நெறையா இருந்துச்சு. அதனால அது கீழ விழுந்துருச்சு. ஏன்னா மண் கலவையெல்லாம் நெறைய போடல ஜாஸ்தி. கொஞ்சம் மணலு, கொக்கோ பீட், கொஞ்சம் சாதா மண்ணு லைட்டா போட்டு தான் அப்படி நாங்க லைட்டா தான் வச்சோம். ஹெவியா மண்ணு போட்டு அதுல எதுவும் வைக்கல. ஏன்னா இது அழுகி போகும்னனால மண்ணு தான் ஜாஸ்தி இருந்துச்சு. இந்த வீடு கட்டுற மண் இருக்கு பார்த்தீங்களா? அதான் ஜாஸ்தி சேர்த்து நாங்க நட்டது. ஏன்னா மூட்ல தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி சீக்கிரத்தில வடிஞ்சு போணும். இந்த மணல் சேர்த்தா தான் தண்ணி சீக்கிரத்தில வடிஞ்சு போயிரும். தங்காது மூட்ல. அதனால பார்த்து, பார்த்து இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வளர்த்து எடுத்தையில 1 ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதே நான் வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடியெல்லாம் பாருங்க. பக்க கிளையெல்லாம் நல்லா வச்சிருக்குது. இதுல 2 செடி தான் நல்லா கொஞ்சம் நல்லா பக்க கிளையெல்லாம் வச்சு கொஞ்சம் புஷ்ஷா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த செடியும் அது பக்கத்தில கொஞ்சம் முன்னுக்கு இருக்குது செடியும் தான். கொஞ்சம் பக்க கிளையெல்லாம் விட்டு நல்லா இருக்கு. இதில டிஃப்ரெண்ட் எப்படி தெரியுதுன்னா, அதோட மூட பார்க்கக்கூடிய டைம் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன கலர்ல இருக்குங்கிற ஒரு டிஃப்ரெண்ட். இது பார்க்க பச்சை தண்டாவே இருக்குது. இன்னொரு டாலியாவ பார்க்க கொஞ்சம் கத்திரிப்பூ கலர்ல இருக்கும். இன்னொரு டாலியாவ பார்க்க கத்திரிப்பூ கலரும் ஒரு ப்ரவுன், ஒரு பிளாக் கலரும் கொஞ்சம் பச்சை கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பார்க்கலாம் எந்த கலர்ன்னு. நான் என்கிட்ட இருக்கிற கலர் இல்லாம பூக்கணும்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். இதுலயும் சின்ன சின்ன மொட்டு வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த மொட்டு பெருசாக மாட்டேங்குது. அது அப்படியே நிக்குது. சில டைம் நினைப்பேன் அந்த மொட்டை நுள்ளி விட்டுறலான்ட்டு, நுள்ளி எடுத்துடலான்ட்டு. ஆனா எடுத்தா திரும்ப அந்த சைட்லேருந்து அழுகி வந்துருமோன்னு உள்ள ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்குது. சரி, வேண்டாம், எதுவோ அது அது பாட்டுக்கு வளரட்டும். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கொஞ்சம் அத பாட்ட மாத்தி வச்சிரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டிலேயே வச்சா சரியாகாது. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இத எடுத்து மாத்தணும். இந்த செடியெல்லாம் மாத்தக்குள்ள டைம் ஆயிருச்சு. இதுவும் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மாத்திரணும். இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆயிருச்சு. கொஞ்சம் காத்து ஜாஸ்தியா இருக்கனால, நான் அதுக்கு ஒரு சின்னதா ஒரு குச்சி போட்டு நான் கெட்டி விட்டுருந்தேன். அந்த காத்து ஜாஸ்தியா இருந்தனால, அது ஆடிக்கிட்டே நின்னுட்டு இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, நல்ல நீளமா வளர்ந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிக்கிட்டு, மேல் சைடு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டாரு. அத கட் பண்ணி எடுத்தா சரி, கொஞ்சம் பக்கத்துல கீழேருந்து சைட்லேருந்து விட்டு வரும்ன்னு சொல்லிட்டு மேல கட் பண்ணி எடுத்துட்டாரு. கட் பண்ண அந்த குச்சியா தான் இந்த பக்கத்துல இப்ப நான் தொடுற டாலியா செடி பக்கத்துல ஒரு குச்சிய ஊனி வச்சிருக்காரு பாருங்க. அந்த மேல கட் பண்ண அந்த அ அ மேல கட் பண்ணது பக்கத்துல நட்டு வச்சிருக்காரு. இது அழுகி போகுதுங்கிற ஒரு நெலைம வந்தது தெரிஞ்சோனே, அதோட குச்சியையும் வெட்டி பக்கத்துல ஊனி வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணாருன்னா, அது மேல திழுலா இருக்கு பார்த்தீங்களா? அந்த டாலியோட திழுல நம்ம கட் பண்ணி வச்சாலும் அது வேர் பிடிக்கும். ஏன்னா, நான் 2, 3 வீடியோல நான் பழைய பெரிய செடியிலேருந்து கட் பண்ணி, சின்ன திழுலான கட்டிங் எல்லாம் வச்ச டாலியோட கட்டிங்லேருந்து வேர் பிடிச்சு வருது. ஆனா, வெட்டி நட்டதெல்லாம் கொஞ்சம் பெரிய செடியிலேருந்து தான் நாங்க வெட்டி நட்டோம். இதுலேருந்து வெட்டி நட்டா அது வருமா வராதாங்கிற ஒரு இது தெரியாம வெட்டி வச்சுட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில மொட்டு வச்சிருக்கு பாருங்க. இந்த செடிய தான் மாத்தி வைக்க வேண்டிய மாத்தி வைக்கலாம். தயாராயிருச்சு. அதுக்குள்ள பக்குவம் வந்துருச்சு. ஏன்னா 3, 4 பக்க கிளைங்க எல்லாம் விட்டுருச்சு. இந்த செடி தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல இருந்த தில்லுல வெட்டி தான் சைட்ல வச்சிருக்காரு. அது கொஞ்சம் பச்சை கலர்ல தான் இருக்குது. அது வாடல. ஆனா அதோட மூடு அழுகிருச்சு. இதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு. இதே மாரி தான் நெடுநீளமா வளர்ந்துட்டு போயிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி தான் அத 2ஆ நட்டு விட்டு இப்படி ஆயிருச்சு. அதுவும் இல்ல, தண்ணி ஜாஸ்தி ஊத்தவே கூடாது. என்ட்ட வந்து கேட்பாரு, "தண்ணி நெறைய ஊத்துனியான்ட்டு." ஆனா நான் கொஞ்சம் சில டைம் என்ன மீறி
என்னை மீறி கொஞ்சம் நெறைய போயிருது. அது போனனால அப்படி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு என் மனசு உறுத்தலா இருந்துச்சு. சரி பரவாயில்ல. 10 செடியில 1 அழுகி போயிருச்சு. இன்னொன்னு இப்பவும் அழுகி போயிருச்சு. வாய்க்குள்ள 8 செடி கிடைச்சா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கிடைச்சிச்சுன்னா கூட சந்தோஷம் தான். பார்க்கலாம். அந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்குள்ளேயே அந்த மேல இருக்க கொம்ப, அது துளுத்து வந்தாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அது வேர் பிடிச்சிருச்சு. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்குதுன்ட்டு. அ அது பிடிச்சு வந்துட்டா கூட 9 செடி நமக்கு கிடைச்சிச்சுங்கிற ஒரு திருப்தி இருக்குது. பார்க்கலாம் எப்படி வளருதுங்கிறத. இனி அடுத்த வீடியோ என்ன போடுவேன்னா, இதுலேருந்து 2 செடிய நாங்க மாத்தி நடப் போறோம். மாத்தி நட்டுட்டு அந்த செடி எப்படி வளருது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடியா மாத்தி நடுற வீடியோலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன். நான் போட்டு எப்படி உரம் குடுக்குறேன், இதுவரை நான் உரம் எதுவும் குடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி நட்டது மாதிரி தான் இருக்கு. இனி மாத்தி நட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதுக்கு நான் உரம் குடுப்பேன். அதையும் நான் வீடியோல காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி விதையில வாங்கி வச்ச டாலியா செடி என்ன ஆச்சுன்னு அதுவும் உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அந்த விதைக்கிழங்கு வாங்கி நட்டது என்ன ஆச்சுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.